ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நேற்று போட்ட vlog-ஓட கண்டினியூ தான். நாங்கள் தொட்டபெட்டா போயிட்டு மேலேருந்து கீழே இறங்கும்போது பார்த்திங்கனாக்கா அவ்வளோ மேகம் நல்லா சூழ்ந்து அந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எல்லாமே வீடியோ எடுக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. லியோ பார்த்திங்கனாக்கா பாப்பா கூட ஒரே விளையாட்டு. பாப்பாவுக்கு அந்த அளவுக்கு குளிர் தெரியல போல். ஏன்னா வீட்டில் இருக்கும்போதே நல்லா ஏசியில் தான் படுத்துட்ருப்பா. அதனால் அந்த அளவுக்கு குளிர் தெரியல. இருந்தாலுமே காதுக்கெலாம் நல்லா குல்லாலாம் போட்டு அதுக்கப்புறம் ஸ்வெட்டர்லாம் போட்டு தான் வச்சுருந்தேன். காலுக்குமே நல்லா சாக்ஸ்லாம் போட்டு வச்சுருந்தேன். லியோ பாப்பா கூட ஒரே பேச்சு கொடுத்துட்டே இருந்தனால அவளும் ஒரே கவனிச்சிக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே வந்துட்டு இருந்தாங்க. லியோ வெளியே பாருடி நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே கூட முதல்ல என்னோட தங்கச்சிக்கிட்ட பேசுகிறேன், அதுக்கப்புறம் நான் பார்க்குறேன்னு சொல்லிவிட்டு ஒரே வாழ்த்தனோம். நாங்கள் தொட்டபெட்டா இறங்கிட்டு கீழே பார்த்திங்கனாக்கா இது ரொம்ப பெரிய சாக்லேட் ஃபேக்ட்ரி. இங்கேயே சாக்லேட்லாம் செஞ்சு சேல்ஸும் பண்ணுறாங்க. மேலே பார்த்திங்க அப்படின்னா டீ ஃபேக்ட்ரி தான். அதுக்கப்புறம் கொஞ்சம் தள்ளி பார்த்தோன்னா உள்ளவே ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் கம்மல், செயின், அந்த மாதிரி நிறைய திங்ஸ்லாம் இருந்துச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பார்த்திங்கனாக்கா ஒரு டேக் மாதிரி கட்டிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம எதாவது திங்ஸ் வாங்கினோம் அப்படின்னா அந்த டேகை தான் பார்கோட் மாதிரி யூஸ் பண்ணுறாங்க போல். அப்போது அங்கே பில் பண்ணிவிட்டு லியோ கண்டிப்பாக சாக்லேட் வேணும்னு சொல்லி ஒரே ஆடம் சரின்னு சொல்லி அங்கே பில்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சாக்லேட் தான் பார்த்துக்கிட்டு வந்திருந்தேன். இது பார்த்திங்கனாக்கா அந்த சாக்லேட் செய்கிற மிஷின் போல். இது பாதாம் இருக்குல்ல, அதில் டிப் பண்ணி சாக்லேட்லாம் போட்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. நல்ல வேலை சீசன் டைம்லலாம் வந்திருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். ஆனால் இந்த டைமில் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஃப்ரீயாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு, நல்லா நிதானமாக. லியோவுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துக்கிட்டே இருந்தாள். அப்போ சாக்லேட்டும் வேறு போட்டுக்கிட்டே இருந்தாங்களா, அந்த மில்க் சாக்லேட் இருக்குல்ல அதுதான் போட்டுட்ருந்தாங்க. இது பார்த்திங்கனாக்கா மோல்டு தான், சாக்லேட் ஊற்றி அதை செய்வாங்கள்ல அந்த மோல்டு போல் நல்லா அடுக்கி வச்சுருந்தாங்க. கொஞ்சம் சாக்லேட்டுமே செஞ்சுக்கிட்டு தான் இருந்தாங்க. ப்ரௌன் சாக்லேட்டும் செஞ்சுட்டு இருந்தாங்க, அந்த மில்க் சாக்லேட் ஒயிட் கலர் இருக்குல்ல அதுவுமே செஞ்சுட்டு இருந்தாங்க. நான் 3 சாக்லேட்டில் சாம்பிள் மாதிரி ஒரு பீஸ்னால் அந்த டேரி மில்கில் வரும்ல, நல்லா ஒரு 50 ரூபா டேரி மில்க்குன்னு நினைக்கிறேன். அதில் அந்த மாதிரி 3 இது வாங்கியிருந்தேன். டார்க்கு, அதுக்கப்புறம் ஒயிட்டு, அப்புறம் நார்மல் சாக்லேட்டு. இது 3 வாங்கி சாப்பிட்டு பார்த்துருந்தோம். உண்மையாக சூப்பராக இருந்தது. நிறைய நட்ஸ்லாம் போட்டு பாதாம்லாம் போட்டு எல்லாருமே சாப்பிட்டோம். இதுக்கு என்ட்ரி ஃபீஸ் எதுவும் இல்லை. ஆனால் மேலே பார்த்திங்கனாக்கா டீ ஃபேக்ட்ரி இருக்குல்ல, அதுக்கு என்ட்ரி ஃபீஸ் இருக்குது, 10 ருபீஸ் ஒரு ஆளுக்கு. ஆனால் என்னோடய சிஸ்டர்ஸ்லாம் பார்த்திங்கனாக்கா இந்த ஸ்டெப்பே ஏற முடியலன்னு சொல்லிட்டு கீழேயே உட்காந்துட்டா. எங்கள் அக்கா மட்டும்தான் மேலே வந்தா. அதுக்கப்புறம் இல்லை நீங்கள் மட்டும் போங்கன்னு சொல்லிவிட்டு அவளுமே கீழே போயிட்டா. நானும் என் ஹஸ்பண்ட் அப்புறம் லியோ 3 பேரும் தான் டீ ஃபேக்ட்ரிக்குள்ளே போய் பார்த்துட்டு வந்தோம். ஆனால் டீ பவுடர் மட்டும் இருந்துச்சுன்னா வாங்கிட்டு வான்னு சொல்லியிருந்தாங்க. சரின்னு சொல்லிவிட்டு என்ட்ரி டிக்கெட்லாம் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே போயிருந்தேன். உள்ளே என்ட்ராகும்போதே அவ்வளோ ஒரு வாசனையாக இருந்துச்சு. அந்த டீ தூளோட அந்த வாசனை வெளியவே பார்த்திங்கன்னா அந்த இலை மாதிரி இருந்துச்சுல, அந்த டீ இலை தான். அதை பறித்து காய வச்சுருந்தாங்க போல். காய வச்சு அந்த உணர்த்தி அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருக்கும்போது தான் அரைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் அந்த ஹீட் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுருந்தாங்க. இதுதான் இந்த டீ தூள் அரைக்கிற மிஷினு. லியோ கொஞ்சம் துருத்துருன்னே இருந்தால் உள்ளே போய் பார்க்கணுன்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளே மிஷின் கிட்டே போகிறதுக்கு அலோட் கிடையாது. அதனால் நாங்கள் இங்கேயே நின்று வீடியோலாம் எடுத்துக்கிட்டு ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டு லியோ கையிலே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருந்தேன். போன வீடியோவில் தமிழ்நாட்டில் ஒரே வாந்தி மயக்கம் மட்டும் போட்டிருந்தேன். நிறைய பேர் பர்சனலாகவே கேட்டிருந்தாங்க ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஹெல்த்துக்கு ஒன்றும் இல்லை, அது நான் வாந்தி மயக்கம் எனக்கு இல்லை. நாங்கள் மேட்டுப்பாளையத்துலேருந்து மேலே ஏறும்போது பார்த்திங்கனாக்கா கொஞ்சம் தூரம் ஒரு 10 மினிட்ஸ் மலை மேலே ஏறும்போது கொஞ்சம் நார்மலாக இருந்துச்சு. எல்லாம் உட்காந்துக்கிட்டு பார்த்துக்கிட்டே வந்தோம். நல்லாயிருக்குன்னு சொல்லி நல்லா பேசிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் மலை மேலே ஏற ஏற பார்த்திங்க அப்படின்னாக்கா அப்படியே தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிடுச்சு. பஸ்ஸில் ஸ்க்ரீனெல்லாம் இழுத்து விட்டுட்டு நான் பாட்டுக்கு கம்முன்னு படுத்துட்டேன். என் ஹஸ்பண்ட்க்கு தான் கொஞ்சம் மயக்கமாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு அவங்களுமே படுத்துட்டாங்க. என்னோடய சிஸ்டரோட பொண்ணு அவள் தான் ஒரே வாந்தி எடுத்துகிட்டு இருந்தா. எனக்கு லைட்டாக மயக்கமாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, ஆனால் வாந்திலாம் இல்லை.
ஆனால் ஒருத்தர் எடுக்கிறத பார்த்தாலே அப்படியே கொமட்டுற மாதிரியே இருந்துச்சு. இருந்தாலும் நான் ஏற்கனவே வந்து கவர்லாம் வேறு எடுத்துகிட்டு வந்திருந்தேன்னா ரெடியாகவே வச்சிட்டு இருந்தேன். எனக்கு கீழே ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது அப்படின்றதுனால கையில் கவர் வச்சுக்கிட்டே இருந்தேன். நல்ல வேலை வாந்தி எதுவும் நான் எடுக்கல, மயக்கம் மட்டும் இருந்தது. கண்ணை திறக்கவே இல்லை, கண்ணை மட்டும் நல்லா மூடிக்கிட்டு இருந்தேன். குட்டி பாப்பா வந்து நல்லா தூங்கிட்டே வந்தனால அவங்க எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை. லியோ வந்து நல்லா என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்தா. அவளுக்கு வந்து ஒன்றுமே தெரியல, தலை சுற்றுறதோ வாந்தியோ அதெல்லாம் எதுவுமே இல்லை. என்னோடய அக்கா பொண்ணு மட்டும்தான் வாந்தி எடுத்துட்டா. மற்றபடி என்னோடய தங்கச்சி, எங்கள் அக்கா எல்லாருக்குமே வந்து அந்த கேராக இருக்கிற மாதிரி மட்டும் இருந்தது. எல்லாருமே கம்முன்னு படுத்துக்கிட்டாங்க ஊட்டி மலை மேலே ஏறுற வரைக்குமே. அங்கே டீ ஃபேக்ட்ரியிலே வந்து பார்த்திங்கனாக்கா டீயும் குடிக்கிறதுக்கு கொடுத்துருந்தாங்க. நாம் வந்து பார்த்திங்கனாக்கா அதாவது எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 2 ஃப்ளேவரில் டீ தெரியும். ஏவி டீ ப்ளஸ் வந்து 3 ரோசஸ் இந்த மாதிரி மட்டும்தான் தெரியும். இங்கே வந்து 15 வகையான டீ வச்சுருந்தாங்க. சத்தியமாக என்னால் அந்தளவுக்குலாம் குடிக்க முடியாது. நான் ஒரே ஒரு டீ, மசாலா டீ மட்டும்தான் கொஞ்சமாக குடித்து பார்த்தேன். நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்கும் வந்து கொஞ்சம் டீ பவுடர்லாம் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வந்து கார்டன் போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம். ஆனால் வந்து டிரைவர் அண்ணா வந்து கார்டன் போகலாமா போட் ஹவுஸ் போகலாமான்னு கேட்டதும் எல்லா குட்டீஸும் வந்து போட் ஹவுஸ்ன்னு சொன்னனால கார்டன் கிட்ட முன்னாடியே நின்று ஃபோட்டோ மட்டும் எடுத்துகிட்டு கொஞ்சம் ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போட் ஹவுஸ் வந்துட்டோம். வெளியே வந்து பார்த்திங்கனாக்கா நல்லா ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போனோம் போட் ஹவுஸ்க்குள்ளே. போட் ஹவுஸ் வந்து பார்த்திங்கனாக்கா சொல்கிற மாதிரி வேறு லெவலில் இருந்துச்சு. இது வந்து நல்லா பெரிய லேக்காக இருக்கும் போல் நல்லா சுற்றி காட்டினாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்திங்கனாக்கா போட்டில் போகிற வரைக்கும் ஒன்றும் தெரியல. கொஞ்சம் தூரம் நடுவில் போனவொடனே என் தங்கச்சி ஒரு கதை சொல்ல ஆரம்பிச்சிட்டா. ஆனால் அது கதை இல்லை, உண்மையான நடந்த சம்பவமாக. அது அங்கே போய் தான் சொல்லணுமா? வெளியே இருக்கும்போது சொல்லியிருந்தா கூட கண்டிப்பாக நான் வந்து ஏறி இருக்க மாட்டேன். ஆனால் சென்டர் பிளேஸ் போனவனே தான் வந்து சொல்ல ஆரம்பித்தா. அப்படி என்ன சொன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 10 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியா இல்லை பின்னாடியான்னு தெரியல. அப்போ வந்து ஒரு இந்த லேக்கில் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு முதல்ல ஒன்று இருந்துச்சு. அதை வந்து ஒரு குழந்தைய முழுங்கிடுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான். நான் வந்து ஏறும்போதே அந்த போட் ஓட்டுறாருல்ல அவர்கிட்ட வந்து அண்ணா இது எவ்வளோ ஆழம் அப்படி இப்படின்னு சொல்லி கேள்விலாம் கேட்டுட்ருந்தேன். முதல்லன்னு சொன்னதும் ரொம்ப பயந்துட்டேன். ஐயோ சீக்கிரம் திருப்புங்கன்னு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். நாங்கள் வந்து பார்த்திங்கனாக்கா மோட்ரு போட் இருக்குல்ல அதில் தான் வந்து போனோம். ஆனால் லியோ, என் ஹஸ்பண்ட், அப்புறம் என் அக்கா பொண்ணு அவங்களாம் வந்து அந்த விசைப்படகு சொல்லுவாங்கள்ல அவங்களே காலில் மிதிக்கிற மாதிரி அந்த போட்டில் போயிருந்தாங்க. லியோலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணான். நான் இந்த கதையெல்லாம் கேட்டதும் எனக்கு வந்து பயம் தாங்க முடியல. சீக்கிரம் சொல்லி அவசரப்படுத்திக்கிட்டே இருந்தேன். எப்படியோ போட்டில் இருந்து தப்பிச்சு வெளியே வந்துட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே வந்து குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு நிறையா வந்து கேம்ஸ்லாம் இருந்துச்சு. அங்கே தான் வந்து கூட்டிகிட்டு வந்திருந்தேன். ஆனால் ஒவ்வொரு கேம்ஸும் வந்து பார்த்திங்கனாக்கா 50 ருபீஸ் 60 ருபீஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கேமுக்கும் வந்து தனித்தனி சார்ஜஸ்ஸு. ஆனால் பேக்கேஜுமே கூட இருக்குது, எல்லா கேம்ஸும் வந்து விளையாடுற மாதிரி இவ்வளோ அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அதை தான் வந்து சூஸ் பண்ணி கொடுத்துருந்தோம். குழந்தைங்களுக்கு நல்லா என்ஜாய் பண்ணி விளையாடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் விளையாடுற மாதிரி அந்தளவுக்கு எதுவும் இல்லை. ஆனால் வந்து எல்லோரும் வந்து மசாஜ் மட்டும் பண்ணிக்கிட்டோம். ரொம்ப ரிலீஃபாக இருந்துச்சு. இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் இருக்குது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.